தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்கும் பொழுது, பொதுவாக எதிர்க்கட்சிகள் வந்து இங்க வளர்ச்சியே இல்லைம்பாங்க. திமுக அதிமுகவ சொல்லும். அதிமுக திமுகவ சொல்லும். ஆனா உண்மையில வந்து அது 2மே பொய். வ 2 பேரும் வளர்ச்சிகளைத்தான் செய்கிறார்கள். ஆனா பாத்வே டிஃபரண்ட். ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். தமிழகம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஐ அம் வெரி கிளியர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் வளர்ச்சி நடக்கும் இங்கே. ஆனால் மேற்கு வங்கம் என்ற ஒரு இடத்த பத்தி தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு சுத்தமான புரிதல் கிடையாது. அந்த அளவுக்கு படுமோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மேற்கு வங்கம். அங்க வந்து வளர்ச்சி எந்த நாம நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவ்வளவு பின்தங்கிய ஒரு நிலையில இருக்கு. பொதுவாக வந்து பின்தங்கிய மாநிலங்கள் அப்டின்னா, நம்ம வந்து பிமாரு ஸ்டேட்ஸ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அப்டின்னு தான் ஆரம்பிப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் அப்டின்ட்டு. உண்மையிலேயே மேற்கு வங்கம் இவற்றையெல்லாம் விட கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதோட கூட பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ஆட் பண்ணுங்க. சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மோசமான நிலை உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது இன்று, பீகாரில் கிடையாது, ராஜஸ்தானில் கிடையாது, மத்திய பிரதேசத்தில் கிடையாது, ஏன் சத்தீஸ்கட்டில் கூட கிடையாது. நக்சலிசம் இருக்கக்கூடிய சத்தீஸ்கட்டிலேயே நக்சலிசம்லாம் ஒழிஞ்சு போயிருச்சு. ஆனா, என்ன போஸ்ட் போல் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு பாருங்க. இன்றைய தேதியில் என்னை பொறுத்தவரை இந்தியாவிலேயே மிக, மிக, மிக மோசமான மாநிலம் அப்படின்னா அது மேற்கு வங்கம் தான்.